வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி 3/1/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:47 வரை உத்திரம், பிறகு ஹஸ்தம். இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் மதியம் 2:47 வரை அமிர்த யோகம், பிறகு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடமான கன்னி ராசியில இடம்பெறுது. ராசி அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசியில இருக்கும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நினைத்த விஷயங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. பொருளாதாரமும் சிறப்பாகவே இருக்கும். மனக்கவலைகள்லாம் நீங்கி நிம்மதியாக இருப்பீங்க. குழப்பங்கள் தீரும். தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்றமான நல்ல லாபகரமான நாளாக தான் இருக்குது. பெண்களுக்கு பொறுப்புகள் என்னங்கிறத உணர்ந்து கடமையில் கண்ணாக இருப்பீங்க. எதுலேயுமே தவறு நேர்ந்துடக்கூடாதுன்னு கவனமாக இருப்பீங்க. குடும்பத்திலையும் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும். தடைகள் இல்லாமல் முன்னேறுவீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக நடக்குங்க. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும். உங்களை புரிஞ்சுக்கிறாம தவறாக நினைச்சவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு கௌரவமாக நினைப்பாங்க. உங்களோட மதிப்பு கூடும். மனசுலையும் உடல்லையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். எதுக்குமே கலங்காத நிலையும் சுய கௌரவமும் நல்லாவே இருக்குங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். என்னதான் நீங்கள் பொறுமையாக கவனமாக இருந்தால் கூட உங்களை அறியாமலேயே சில நேரங்களில் அடிபடுறது, காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அல்லது திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படும். பொறுப்பை உணர்ந்து செயல்படுறது நல்லது. இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். எதுலேயுமே குறைகள் என்பதே இருக்காது. மனம் நிறைவாக இருக்கும். பண பிரச்சனைகள் என்பதும் இல்லாமல் இன்னைக்கு பணப்புழக்கமெல்லாம் அதிகமாகவே இருக்கும். மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆவது இடத்துல கன்னி ராசியில் இடம்பெறாரு. ராசி அதிபதியான சுக்கிரனும் சப்தமஸ்தானமான 7ஆவது இடத்துல அமர்ந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வாரிசுகள் பற்றிய கவலையெல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கும். கால நேரம் கூடி வர்றதுனால அதை பற்றிய கவலைகளை விட்டுருங்க. தந்தையாரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சமாதானம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்களை பெறுவாங்க. செல்வ நிலையிலேயே நல்ல உயர்வான நிலை இருக்கும். பெண்களுக்கு தந்தையாரோட அன்பும் உதவியும் ஆறுதலாகவும் பெருமையாகவும் இருக்கும். தாய்மாமன் வழியில நன்மைகள்லாம் உண்டாகும். உங்களுக்கு இன்னைக்கு கற்ற வித்தைகளெல்லாம் கை கொடுக்கும். அதனால கொஞ்சம் தற்புகழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதுறதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். சிறப்பான வரவேற்பை பெறுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிச்சு பாராட்ட பெறுவீங்க.
பண விவகாரங்கள்லாம் நல்லபடியாக முடியும். பணம் பல வழிகளில் வரும். சிலருக்கு சொத்துக்களால் வருமானம் 2 மடங்கு ஆகுங்க. மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்ய விரும்ப மாட்டீங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செஞ்சு புகழ் பெறுவீங்க. இறை உணர்வு, தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க யோகேந்திரனை வழிபடுவது சிறப்பு. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமோகமாக நடக்கும். நண்பர்களால் கூட உதவிகளையும் நன்மைகளையும் பெறுவீங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியில் இடம்பெறாரு. ராசி அதிபதியான புதன் 6ல் மறைஞ்சா கூட மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிற மாதிரி தனலாபம் அதிகமாகவே இருக்கும். சுக்கிரனுடன் சேர்ந்து புதன் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் குறை எதுவும் இருக்காது. வீடு மாற்றம் பற்றிய எண்ணங்கள்லாம் சிலருக்கு உருவாகும். சிலர் வாகனங்கள், காரு, பைக்கு போன்ற அவரவர்கள் சக்திக்கு ஏற்றவாறு புதிய வாகனங்களாகவோ அல்லது பழைய வாகனங்களாகவோ செகண்ட் ஹேண்ட்லேயோ வாங்குவதற்கான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி அமையுங்க. பெண்களுக்கு உங்களோட தகுதிகளை வளர்த்துக்கிருவீங்க. தாயாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பரிச்சயமானவர்களால் சில நன்மைகள் நடக்கும். நீங்களும் அவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்கும். மனசில் இருந்த பயமெல்லாம் விலகிருங்க. மாணவர்களுக்கு கல்வியிலையும் சரி மனசுலையும் சரி இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும். மனசில் ஒரு தைரியமும் உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க யோக இந்திரனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். உங்களோட படைப்புகளுக்கு அல்லது தயாரிப்புக்கு இன்னைக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். மனசில் கூடுதலான நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையான சிலர் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. கடன்களெல்லாம் தீர்றதுக்கு இன்னைக்கு வழி பிறக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்கும். பழகியவர்களோட அன்பு உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கும். அக்கம் பக்கத்தினரும் உங்களுக்கு இன்னைக்கு அனுசரணையாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கூட வரலாம். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எதை செய்கிறதுக்கு முன்பாகவும் இறைவனை வழிபட்டு செஞ்சால் காரிய வெற்றிகள் நிச்சயமாக நடக்குங்க. உடல் நிலையில் திடீர் தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம். வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல் போன்ற அறிகுறிகள்லாம் இருந்தால் மருத்துவத்தால் அது குணமடைஞ்சிரும். சந்தன நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் 3ஆவது இடமான கன்னி ராசியில் இடம்பெறுது. வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனசில் ஒரு அமைதியான நிலை இருக்கும். செய்கிற காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு அகலும். கணவன் மனைவி உறவு நிலையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகமாக இருக்கும். இசையை விரும்புவீங்க. சிலர் பாட்டு கற்றுக்கொள்வதற்கு, இசைக்கருவிகளை இசைப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கெல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு உண்டாகும். பெண்களுக்கு இன்று மனமும் உடலும் நல்லா உறுதியாக இருக்கும். ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க. சகோதர ஒற்றுமையும் நல்லாவே இருக்குங்க. சிலருக்கு செடி கொடிகள் வளர்க்கிறது, விவசாய வேலைகள் செய்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், விருப்பம் இருக்கும். மாணவர்களுக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எடுத்த முயற்சியில் பின்வாங்கவே மாட்டீங்க. முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்கள் அதிகமாக யாரை நம்புனீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால உங்களுக்கு மனசு வேதனை அடையும். அதிக மன உளைச்சலாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
சந்தன நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும். நியாயத்துக்காக குரல் கொடுப்பீங்க. அநியாயம் நடக்குதுன்னா தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. சமயோசித புத்தியால் சாதகமான பலன்களெல்லாம் பெறுவீங்க. வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். உங்களுக்கு அனுபவங்களே சிறந்த படிப்பினையை கொடுக்கும். சில அனுபவசாலிகள் கூறும் அறிவுரையை ஏற்றுக்கிறது பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுங்க. தீர்மானமான முடிவு எடுக்க முடியாமல் மனம் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடமான கன்னியில இருக்கிறாரு. ராசி அதிபதி திரிகோணத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதுனால மலை போல வந்த துயரங்கள்லாம் இன்னைக்கு பனி போல விலகிரும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடி நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து புதிய சூழல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க. பண பற்றாக்குறைங்கிறது இன்னைக்கு இருக்காதுங்க. அன்றாட வேலைகளில் ஈடுபட்டு மனசு அமைதியா இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. சிலருக்கு கண்ட கனவுகளெல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செய்ய மாட்டீங்க. இன்று எதையுமே தீர விசாரித்து அடுத்தவங்களை கலந்து ஆலோசித்து நல்ல முடிவாக தான் எடுப்பீங்க. உங்களுக்கு அனுபவம் கை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு பெரியவர்களோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். உழைப்பு பாதி அதிர்ஷ்டம் பாதிங்கிற மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். மனசு ரொம்ப குதூகலமாக இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெற்றோரால் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் நடக்கும். வேலையில் இருக்கிறவங்க சக ஊழியரோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தனிமையாக இருக்க விரும்புவீங்க. ஆனால் தனிமையை தவிர்த்து 4 பேரோட சேர்ந்து இருக்கிறதாங்க நல்லது. இன்னைக்கு கூட்டாக செய்கிற காரியங்களில் தோல்விங்கிறது உங்களுக்கு இருக்காது. வண்டிகளை ஓட்டும்போது அக்கம் பக்கம் பார்த்து கவனமாக ஓட்டுறது சிறிய விபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம். இன்று மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதிர்பாராத பணவரவு இருக்குது. உங்களுக்கு பயன்பாடு இல்லாத இருந்த பொருள்களை கூட நல்ல விலைக்கு விற்று காசு பார்த்துருவீங்க. பண விவகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது. பேங்க் பேலன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களோட பழக்கமும் அவர்கள் மூலம் சிலருக்கு பண வரவும் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறாரு. ராசி அதிபதி புதனும் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது இன்னைக்கு யோகமான ஒரு நிலைப்பாடுன்னே சொல்லலாம். நல்ல பலன்கள் நிறையவே நடக்கும். நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அடுத்தவங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பீங்க. பல நல்ல காரியங்களை செய்வீங்க. புண்ணிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. உடல் நலமும் மனநலமும் சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருந்த சங்கடமான சூழ்நிலைகள்லாம் மறைஞ்சு சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க. பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து உடையவர்களாக இன்னைக்கு மனம் மாறுவாங்க. அந்த அமைப்பு இருக்குது. உங்களோட வாதிட்டவர்களெல்லாம் உங்களுக்கு அடங்கி போவாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாணவர்கள் சிறந்த பண்பாளராக இருப்பீங்க. பெரியோரோட ஆசைகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. இன்னைக்கு ஒரு விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பொறுப்புகளெல்லாம் உங்களை சேரும். கல்வியில் உயர்வடைவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க.
சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். வேலையிலையும் ஆதாயம் கிடைக்கும். பொது சேவையில் இருப்பவங்க கூட இன்னைக்கு பரிசுகள்லாம் பெறுவாங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்ல நல்ல லாபமாக இருக்கும். சொத்துக்கள் சேருவதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குது. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. சிலர் தான தர்மங்களை செய்ய நினைப்பாங்க. அப்போ பயறு வகைகளை தானம் செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். அரசாங்க அனுகூலங்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சாதகமாக முடியும். அரசாங்க அதிகாரிகளோட உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 12வது இடமான கன்னி ராசியில விரைய சந்திரனாக இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சின்ன செலவு தானே அப்படின்னு நினைச்சது கூட பெரிய செலவு வைக்கும். ஒரு பொருளை வாங்கலான்னு கடைக்கு போனீங்கன்னா அது 4 பொருளாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனும் அதிகமாக இருக்கும். வீட்டில் விருந்தாளிங்க வருவாங்க, அவங்களாலையும் செலவுகள் இருக்கலாம். சேமிப்பு கையிருப்பெல்லாம் கரைகிறதுனால பெரிய கவலைகள் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய பயங்கள்லாம் உண்டாகும். ராசி அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காதுங்க. கவலையை விடுங்க. பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். அது ஏதாவது பழுது ஏற்படலாம், இல்லை கீழே விழுந்து உடஞ்சி போகலாம். அதுலேயும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு மொபைல் ஃபோனு, பர்ஸு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. களவு போகலாம், பொருள் இழப்பு ஏற்படலாம். கையில் இருக்க பணம் அதிகமாக செலவாகலாம். சிக்கனமாக இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். கவலைகள் எல்லாம் தீரும். நண்பர்களோட உதவிகள் கூட உங்களுக்கு இன்னைக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசாங்க சலுகைகளும் இன்னைக்கு கிடைக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. செலவிற்கேற்ற வரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். தொழிலுக்காக முதலீடு செய்கிறது, இல்லை தொழிலுக்கு தேவையான சாதனங்கள் வாங்குவதற்காக செலவு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சிலர் வாங்கக்கூடும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறதையும் டென்ஷன் ஆகிறதையும் தவிர்க்கிறது நல்லது. உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். சின்ன விஷயங்களுக்கும் சிலர் பெரிதாக நினச்சி கவலை அடைவீங்க. காரணமில்லாத பயம் தோன்றக்கூடும். சிலர் தனிமையை விரும்புவீங்க. பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தில் இடம்பெற சந்திரன் மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பாரு. ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால பொருளாதாரத்தில் அபாரமான வளர்ச்சி இருக்குங்க. விற்காமல் கடந்த இடங்கள்லாம் கூட நல்ல விலைக்கு இன்னைக்கு போகக்கூடிய கிரக நிலைகள்லாம் இருக்குது. பூமி லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. நிலங்கள் வாங்குவீங்க. வாகனங்களை விற்பனையாளர்களுக்கு நிறைய வண்டிகள் விற்பதற்கான நல்ல நேரம். வேலையில் இருக்கிறவங்க சம்பள உயர்வு, அரியர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது போன்ற பண வரவுகளை பெறுவீங்க. மூத்த உடன்பிறப்பால் யோகம் பெறக்கூடிய காலங்க. பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணங்களால் நன்மைகள் உண்டாகும். சேமிப்பு அதிகமாகும். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குது. மாணவர்களுக்கு கற்ற கல்வி லாபத்தை கொடுக்கும்.
வெளிநாட்டில் படிக்க விரும்பிய மாணவர்களுக்கு, முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பலன்கள் நடக்கும். ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்க சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க. எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருக்கிற நீங்கள் கொஞ்ச நாளாக கவலையோடு இருக்கிறீங்க. எதுலேயுமே மனம் ஈடுபட முடியாத சூழ்நிலை இருக்குது. மனதில் ஒரு விதமான படபடப்பு இருக்கும். அலைச்சல்களும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். டெண்டர் போன்ற விஷயங்களை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பெருமைப்பட்டவர்கள் பொறாமை கொள்வார்கள். சிலர் பொறாமைக்காரர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க. நடப்பவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுவீங்க. வீட்டில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் தோன்றக்கூடும். நம்பியவர்கள் ஏமாற்றுவது மாதிரி தோன்றும். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 8, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களோட விடாமுயற்சிக்கு தகுந்த வேலைகளை கொடுப்பாரு. ராசி அதிபதியான குரு பகவான் ராசியில் உள்ள சூரியனை பார்க்கறதுனால அரசாங்க வேலைகளுக்கு முயற்சித்தவங்களுக்கு அரசாங்க வேலை அல்லது அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அமைவதற்கான கிரக நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு என்ன நன்மைங்கிறத பார்த்து தான் அந்த வேலையை செய்வீங்க. உங்களுடைய திறமையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பாராட்டும்படி நடந்துக்கிருவீங்க. குடும்ப பெருமையை காப்பாற்றுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் சம்பாதிக்கிற வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க. மாணவர்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த சன்மானத்தை பெறுவீங்க. என்னதான் படித்தாலும் படித்துக்கிட்டே ஏதாவது செய்யணும்னு குறியாக இருப்பீங்க. உழைப்பதற்கு தயங்க மாட்டீங்க. மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இன்னைக்கு உண்டாகும். அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டீங்க. முயற்சிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க. நேர்மையானவர்னு பெயர் எடுப்பீங்க. சிவப்பு நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எதுலேயுமே அவசரப்படுவீங்க. நீங்கள் நினச்சதை நினச்சவுடன் நிறைவேற்றணும்னு விரும்புவீங்க. கால நேரமும் கூடி வரணும்னு நினைவில் கொள்ளுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையாவது செஞ்சுட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். தொட்டதெல்லாம் லாபமாகவே முடியும். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதில் பெருமையும் புகழும் அடைவீங்க. வருமானம் அதிகமாகவே இருக்கும். மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மெரூன் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் 9வது இடமான பாக்யஸ்தானத்தில் இடம்பெறுறதும், பாக்யஸ்தான அதிபதியான புதனும் கர்மஸ்தான அதிபதியான சுக்கிரனும் இணைந்து ஒரே இடத்துல லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும் பெரிய ராஜயோகத்துக்கு நிகரான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் தர்ம கர்மாதி யோகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் பெரிய லாபங்கள் கிடைக்கும். தந்தையாரோட ஆதரவு இப்போ கண்டிப்பாக இருக்கும். அவரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் மாறும். உங்களை பற்றி அவர் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிடுவார். காரியத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி காரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். சிறந்த முறையில் முன்னேறுவீங்க. பெரிய மனிதர்களுக்கு ஏற்ப பக்குவமாக நடந்துக்கிருவீங்க. உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயருங்க. மாணவர்கள்
ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவீங்க. பிடித்த துறைகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறுவீங்க. பயிற்சி தொழிலில் இருக்கிறவங்க சிறந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். உழைப்பிற்கேற்ற தகுந்த ஊதியத்தை பெறுவீங்க. இழப்புகளை ஈடுகட்டும் விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். பெற்றவர்களோட தாத்தா பாட்டியோட ஆசிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சிலர் முன்னோர்களை நினைச்சு வழிபடுவீங்க, இல்லை அது வழிபடுவதற்கு முயற்சி செய்வீங்க. அது ரொம்ப நல்லதுங்க. திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. உதவின்னு நாடி வருபவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்வீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். உங்கள் மனசில் ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும். மனநிலையில் ஒரு தெளிவு பிறக்கும். குழப்பங்களுக்கு சரியான தீர்வு என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. புதிய நண்பர்களோட அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். சிலருக்கு திடீர் பொருள் வரவு அதிர்ஷ்டமெல்லாம் அடிக்கும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 1 8. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்தில் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கோயில்களுக்கு சென்று இறைவனுக்கு சேவை செய்கிறதுல மனதை செலுத்தலாம். நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க தேவையில்லாத பேசி வாயை கிளறாமல் இருக்க முடியாது. கோபத்தில் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது பிரச்சனைகளை தவிர்க்கும். சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில் முடியலாம். இப்போ தான் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் சிந்தனை எல்லாம் தோணும். எதற்கும் தர்க்கம் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் மனதை வாட்டும். அப்படிங்கிறதுனால இறைவன் மீது பாரத்தை போட்டு சிவனே என்று இருந்துருங்க. நடப்பது இறைவன் செயலால் நல்லதாகவே நடக்கும். மாணவர்கள் எதிர்பாராத குளறுபடிகள் தோன்றக்கூடும். சுமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். எதிலையுமே மனம் ஒன்றாத சூழ்நிலை இருக்கும். இறை வழிபாடு தான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை செய்வது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஆறுதலாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். மனமும் உடலும் உற்சாகமாக தான் இருக்கும். பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ராமபிரான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குதுங்க. வேலை இடத்துல கூட உயர் அதிகாரிகளால் தொல்லைகள் இருக்கும். சக ஊழியர்கள் கூட எரிச்சலை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. எதுலேயுமே ஒரு அமைதியை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். சிலர் முகஸ்துதி செய்வாங்க. அவங்கள அடையாளம் கண்டுக்கிறது நல்லதுங்க. பின்னால் பேசுபவர்கள் வீண் வதந்திகளால் மனம் கொஞ்சம் வருந்துகிற சூழ்நிலை ஏற்படும். சிலர் கூட இருந்தே குழி பறிப்பாங்க. எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8 9. மீனராசி. மீனராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் குடும்பஸ்தானத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் இருக்கிறதும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நல்ல நாளாகவே இருக்குது. அதுலேயும் சந்திரன் தன்னுடைய நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் இருக்கும். சிலருக்கு காதல் விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனசில் இனம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். வார்த்தைகளில் கூட இனிமையும் கனிவும் அதிகமாகவே இருக்குங்க. பெண்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலையால் நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. வேண்டியதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்கங்க. சிலரோட மனநிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு
நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வீட்டில் உள்ளவங்களோட ஒத்துழைப்போட செய்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். உடல்நிலையில் கொஞ்சம் சோம்பலாக உணர்வீங்க. கனவு தொல்லைகள் கூட அதிகமாக இருக்கும். வீட்டில் உள்ளவர்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு அவஸ்தையை கொடுக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பிரயாணங்களெல்லாம் ஒன்றும் பயம் தராதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். சாதித்து கொள்வதற்கு இது சரியான நேரமாக இருக்குதுங்க. வழக்குகள் நடப்பவர்கள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளும் வெற்றிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காத்தியாயினி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முடிஞ்சிரும்னு எதிர்பார்த்த ஒரு காரியம் முடியாமல் தள்ளி போகலாம். அது உங்களுக்கு அலுப்பை கொடுக்கும். எதுவுமே ஒரு இழுபறியான நிலையிலேயே இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதிக சிரமத்திற்கு பிறகு தான் நல்லபடியாக அது முடியும். ரோஸ் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.